ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 10th ஸ்டாண்டர்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நாளை, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு 1 டே ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டு, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி எல்லாமே எழுதியிருப்பீங்க. பட்டு பொது தேர்வு அப்படிங்கிறது எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி 2022 ப்ரீவியஸாக நடந்த கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒரு கிளான்ஸு. நீங்கள் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் ஆஃப் இயர்லி எல்லாம் எழுதுனா கூட பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை ஒரு முறை பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் கொஸ்டின் வந்து எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துருவோம். இதில் வந்து 75 மார்க் வந்து கேட்பாங்க. நமக்கு 25 மார்க் வந்து ப்ராக்டிக்கலில் வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவை உங்களுடைய 10th ஸ்டூடெண்ட்ஸ் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 1 மார்க்குன்னு எடுத்துட்டோம்னா ஒரு 12 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியதை தரவாக பார்த்துக்கோங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z தரவாக பாருங்கள். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஏற்கனவே வந்து 1 மார்க்கு ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதுவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 1 மார்க்கு நமக்கு 12 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. புக் பேக்கில் இருந்து பாடப்புத்தகம் இருக்கக்கூடியதை தரவாக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலேருந்தே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரிங்களா? ஏதோ 1 or 2 வந்து கொஞ்சம் சம் ப்ராப்ளம் ஓரியன்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஃபுல்லாகவே வந்து புக்கில் இருந்தும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 பகுதி 2ல் 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். எவையேனும் 7 வினாக்களுக்கு நீங்கள் வந்து விடையளிக்கணும். அதில் 22வது கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். இதில் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்டனின் 2ஆம் விதிகளை கூறுக. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. பாயில் விதி கேட்டிருக்காங்க. எதிரொலியின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை எழுதுங்க. அப்போ 2 மட்டும் எழுதினாலே போதுமானது. சரிங்களா? இல்லை அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டு நம்ம சேஃப் பர்பஸ்க்கு எழுதுறதுன்னா எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயில் விதி இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், திரும்ப திரும்ப வந்த கொஷின் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியிலிருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவங்கள் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஒரு 3 கொஷின் கெமிஸ்ட்ரியிலிருந்து வந்தது. அடுத்து பயாலஜி. ஓகேங்களா? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வைட்டமின். ஓகேங்களா? ஸோ விட்டமின்ஸ் வந்து அதாவது படத்தில் வந்து ABCD இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பார்ட் வந்து என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். நிறைய முறை கேட்டிருக்காங்க. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவங்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது 22வது வினா வந்து கம்பல்சரி கொஸ்டின். இது வந்து ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு சம்மு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான கேட்பாங்க. பார்ட் 3 வந்து 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். 4 மதிப்பெண் வினாக்கள். இதுலேயும் 32வது வினா வந்து கம்பல்சரி வினா. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேறுபடுத்துகளிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ டோட்டலாக வேறுபடுத்துக்கல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா அதிலிருந்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக. 4ன்றது நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் கூட எழுதலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா 4 மார்க் கொஸ்டினுக்கு என்னவோ அந்த பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா? 2 மார்க்கான ஒரு 2 பாயிண்ட்டு நம்ம அடிஷ்னலாக ஒன்று சேர்த்து எழுதலாம். ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. சரிங்களா? ரைட். ஆனால் இந்த வேறுபடுத்துகளிலிருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்துடும். அது யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். இதெல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 7 மார்க் கொஸ்டின். இதுதான் ரொம்ப முக்கியம். 7 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரே கொஸ்டின் நெட்டாக கேட்க மாட்டாங்க. அல்லது டைப்பில் இருக்கும். அந்த அல்லது டைப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 33 அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்க. அது இங்கிலீஷ் மீடியம் A அப்படிங்கிற கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா இதில் 1 2 3 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அல்லது B கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் 1 2 3 இந்த 3மே அட்டன் பண்ணணும். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், உங்களுக்கு தெரியும். 34ல் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அல்லது இந்த பெரிய கொஸ்டின் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? சேர்க்கை வினை வரையறுக்கவும். சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு மீள் மற்றும் மீளா வினையை வேறுபடுத்துக. இந்த 3மே எழுதணும். சரிங்களா?
அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கெமிஸ்ட்ரி தான். அணுக்கட்டு எண் வரையறுக்கு எடுத்துக்காட்டு, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இடையே வேறுபாடு. ஓகேங்களா, அது வேறுபாடுலேருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்துடுது. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், 33 வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, 34வது கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க, 35 வந்து நமக்கு பயாலஜிலேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை எடுத்துக்காட்டு, மூவிணைவு அது கேட்டிருக்காங்க, ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்பு, இதெல்லாமே வந்து பயாலஜிலேருந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ நம்ம கிளியராக சொல்லலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து ஈச் ஒன் 7 மார்க் கொஷின் வந்துடும். ப்ராப்ளமில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, வேறுபடுத்துகளிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, டெஃபினிஷன் வரையறையிலேருந்து ஒரு 2-3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது போல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம படித்தோம்னா, முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம்னா நம்ம ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வேறு ஏதாவது தகவல்னால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.